ஜனநாயகன் லீக் உண்மையா அல்லது திட்டமிட்ட வெளியீடா? பெரிய படங்கள் இணையத்தில் கசிவது புதிய விஷயமல்ல. ஆனால் ஜனநாயகன் திரைப்படம் முழுமையாக லீக்கானதாக கூறப்படும் இந்த சம்பவம் பிராசி நிகழ்வுகளிலிருந்து மாறுபட்டதாக பார்க்கப்படுகின்றது. பொதுவாக ஒரு படம் திரையரங்குகளில் வெளியான பிறகுதான் பிராசி நடக்கும். அங்கு கேமரா மூலமாக பதிவு செய்யப்பட்ட பதிப்புகள் தான் வெளியேறும். ஆனால் ஜனநாயகன் விவகாரத்தில் எடிட் ரெஃபரன்ஸ் மார்க்குடன் படம் வெளியானதாக கூறப்படுவது இது ஒரு பர்சனல் காப்பியாக இருக்கலாம் என்ற முக்கியமான சந்தேகத்தை எழுப்புகின்றது. திரைப்படத்துறையில் இப்படிப்பட்ட பர்சனல் காப்பிகள் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர், எடிட்டர் ஆகிய சிலரிடம் மட்டுமே இருக்கும் என்பது அறியப்பட்ட நடைமுறை. இதனால் இந்த கசிவு வெளிப்புற பிராசி அல்ல, உள்ளக தரப்பிலிருந்து நடந்திருக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி எழுகின்றது. இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவது சம்பவத்தின் நேரம். தேர்தல் சூழல் சூடுபிடித்துள்ள நிலையில் அரசியல் பின்னணியுடன் உருவானதாக கூறப்படும் ஒரு படம் திடீரென லீக் ஆகின்றது. இது சீரற்ற நிகழ்வா அல்லது திட்டமிட்ட நடவடிக்கையா என்ற விவாதத்தை தூண்டுகின்றது. இந்த விவகாரத்தை புரிந்து கொள்ள சமீபத்திய நிகழ்வுகளின் காலவரிசையை கவனிக்க வேண்டியுள்ளது. நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக்கழக கட்சியை பிப்ரவரி 2024 தொடங்கினார். அதற்கு முன்னதாகவே விசில் போடு பாடலில் அரசியல் செய்கைகள் இருப்பதாக விவாதம் எழுந்தது. பின்னர் 2026 தேர்தலை முன்னிட்டு விசில் சின்னம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இதே காலப்பகுதியில் ஜனநாயகன் திரைப்படம் டிசம்பர் 2025 சான்றிதழுக்காக சமர்ப்பிக்கப்பட்டும் இன்னும் வெளியாகாத நிலையில் உள்ளது. இப்படியான சூழலில் படம் லீக்கானதாக தகவல் வெளியாகின்றது. இந்த தொடர் நிகழ்வுகள் அனைத்தும் சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு சாதாரண தொழில்நுட்ப கசிவு மட்டுமா என்ற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக படத்தில் அரசியல் சார்ந்த வசனங்கள் அதிகம் உள்ளதாக கூறப்படுவது இந்த நேர்த்தியிலான லீக்கின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கின்றது. தமிழ் ஊடக வரலாற்றிலும் எதிர்பாராத ஒளிபரப்புகள் நடந்துள்ளன. கில்லி திரைப்படம் பிரபலமான ஒரு சேனலில் திட்டமிட்ட ஒளிபரப்புக்கு முன்பே மற்றொரு சேனலில் ஒளிபரப்பான சம்பவம் போட்டி சூழலில் தகவல் மற்றும் அணுகல் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை நினைவூட்டுகின்றது. இந்த நிலையில் ஜனநாயகன் லீக் ஒரு பிராசி சம்பவமா, உள்ளக தகவல் கசிவா அல்லது அரசியல் சினிமா இணைப்பில் நிகழும் திட்டமிட்ட நகர்வா என்ற கேள்வி தொடர்கின்றது. இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைக்க வேண்டுமெனில் அதிகாரப்பூர்வ விசாரணைகள் அவசியம். அதுவரை ஜனநாயகன் லீக் சாதாரண சம்பவமா அல்லது பெரிய திட்டமிட்ட சதியா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.